yet freshly caught preservative. பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஆமென். Glory be to God, the Father, the Son, and the Holy Spirit. Amen. We welcome you all for this evening lockdown family prayer fellowship, a family gathering, a praise and worship and adoration, a service to worship God in praises. On behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House, we welcome you all for this wonderful, glorious moment. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த மாலை லாக்டவுன் குடும்ப ஆராதனைக்கு குடும்பமாக நாம் இணைந்து ஒரு கூடுதலை கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், நமஸ்கரிக்க போகிறோம், சேவிக்க போகிறோம். இந்த மாலை ஆராதனையிலே உங்களுடைய பங்குக்கு இருக்கும்படியாய் உங்களுடைய நேரங்களை நீங்கள் எங்களுடைய இணைந்தமைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை ஆராதனை ஆரம்பிப்போம். அநேகருக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஒரு அருமையான நாள், நல்ல நாள். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபையிலே, கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்திலே 24 மணி நேரத்திலே ஒரு 1.5 மணி நேரம் நம் கடவுளுக்கு நாம் கொடுக்க போகிறோம். We're going to give a 1.5 hour for God to provide a 24 hours day. May God bless us, guide us and guard us and protect us and give us all that we need. இந்த நல்ல மாலை ஆராதனைக்கு வருகிறவர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் ஒரு விசை கிறிஸ்துவனுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களை வரவேற்கிறேன். I greet you all in the name of the Lord and Savior Jesus Christ. Let's close our eyes and let's have a small word of prayer. Anyone who wishes to lead the prayer for the service, you're most welcome to come forward and to pray and to uphold the meeting. உங்கள் யாருக்காவது இந்த மாலை ஆராதனை ஜெபித்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு ஏவுதல் இருக்குமானால் முன் வந்து நீங்கள் ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Sir, I'll pray. Yes. Yes, sir. God, thank you so much for the wonderful evening you blessed us today, Jesus Swami. Yesappa, நன்றி இயேசு சுவாமி. இயேசப்பா இவ்வளோ நாளா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இயேசு சுவாமி எங்களோட தேவைகள் எல்லாம் சந்திச்சு இயேசப்பா எங்களை இவ்வளோ தூரம் அற்புதமா வழிநடத்திருக்கீங்க சுவாமி. அதுக்கு நன்றி இயேசு சுவாமி. இயேசப்பா, you've made us see this 20th of November. இயேசப்பா, அநேக பேருக்கு இல்லாத ஒரு சான்ஸ் இயேசு சுவாமி. அநேக பேர் இன்னைக்கு இல்லை இயேசு சுவாமி. ஆனா நீங்க எங்களை பாதுகாப்பா வச்சு there's some reason why you've kept us alive and kept us so protected and blessed us with all our needs, and thank you so much for that, God. இயேசு சுவாமி, I present this meeting into your hands, இயேசு சுவாமி.
ஏசப்பா தொடக்கத்துல இருந்து முடிவு வரையும் இயேசு சுவாமி எந்த ஒரு ஜாரிங், எந்த ஒரு லேகோ, எந்த ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இல்லாம இயேசு சுவாமி சரோட வாய்ஸும் ஆண்டியோட வாய்ஸும் எங்களுக்கு தெளிவா கேட்கணும் இயேசு சுவாமி. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நான் முழு மனசோட இந்த மீட்டிங்ல பங்கேற்கணும். எங்களுக்கான செய்தியும் எங்களுக்கான ஆன்சர்ஸ் தாங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா, I pray for all the families who are attending this meeting, Jesus Swami, bless them all abundantly, Yesuppa. Yesuppa, you have answered our prayers, you've healed so many people, Jesus Swami. அதுக்கு நன்றி Yesuppa. Thank you so much, God. Yesuppa, அநேக சாட்சிகள் மூலமா எங்களோட பேசியிருக்கேன், எங்களோட faith increase பண்ணிருக்கீங்க Swami. அதுக்கு நன்றி Jesus Swami. Yesuppa, I present all the networks of all the families who are attending this meeting, yes Swami, bless them all. And அவங்களுக்கு எல்லாருமே தெளிவாக கேட்கணும் இயேசு சுவாமி. இயேசுப்பா, அதே போல இயேசு சுவாமி, உங்க சித்தப்படி யார் யார் வரணும் இருக்குதோ உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்க தடைகளாம் தூக்கி போட்டு அவங்க சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா, thank you so much for all the blessings you're showered upon us. Jesus Swami, give us the wisdom to walk according to your will. Jesus Swami, நாங்களே எந்த ஒரு தப்பான முடிவும் இருக்காது Swami. God, you always know which is the best thing for us, Jesus Swami. But help us to stay calm and be patient and do according to your will, Jesus Swami. Yesuppa, I present Sir's family into your hands. Jesus Swami, bless them abundantly. Bless Sir, bless Auntie, bless Akka, bless their health, bless the family with the peace, finance, and everything. Jesus Swami, I present deliverance ministry in your hands. Jesus Swami, Yesuppa, bless the ministry, Jesus Swami. The ministry அற்புதமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமி. அதுக்கு நன்றி Jesus Swami. Yesuppa, அந்த மினிஸ்ட்ரிக்காக என்னென்ன தேவைகள், என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க சுவாமி, அதை நிறைவேற்றுங்க Jesus Swami. அதில் அதன்படி அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க Jesus Swami. Yesuppa, thank you so much for all the blessings you share upon us. All this I ask in your most blessed, matchless, and holy name, Jesus Christ. Amen. கர்த்தாவே, இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார், நடத்துவார், நடத்துவார் விசுவாசத்தை நாம் இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். Let's begin with faith that God is going to lead us in this service. And God bless Varsha for leading us all in this prayer for this evening meeting. Varshaவை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் அவள் மூலியமாய் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். Let's sing and glorify God with the usual chorus that we sing. Let us பாடுவாண்ட working God. வல்லமையுண்டு என்ற ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடும்படியாய் உங்களை யாவரையும் அழைக்கிறேன். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடே கூட இருக்கிறேன். Even I walk in the shadow of death, I fear no evil. For your rod and your staff, they comfort me. ஆண்டவர் உரைத்த ஒரு அருமையான ஒரு வசனம். நம்மோடு இருக்கிறார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய மகிமைக்கு நாம் ஒரு பாடலை பாடுவோம். தமிழ் பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படியாக அன்போடு அழைக்கிறேன். It's a Tamil song. Let's sing and glorify God for His matchless work that He has done in our life. மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார்.
இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பால் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பால் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். Hallelujah. Amen. Glory be to God.
Today's responsoral psalm is taken from the book of Psalms, chapter 71, verse 10 to 18. Please read it and get the God's blessings for you and your family. மாறி மாறி வாசிக்கும்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட சங்கீதம் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 10 18 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். For my enemies speak concerning me, those who watch for my life consult together, and say, God has forsaken him. Pursue and seize him, for there is none to deliver him. O God, be not far from me. O my God, make haste to help me. May my accusers be put to shame and consumed. With scorn and disgrace may they be covered who seek my hurt. But I will hope continually, and I will praise thee yet more and more. My mouth will tell of thy righteous acts, of thy deeds of salvation all the day. For their number is past my knowledge. With the mighty deeds of the Lord God I will come. I will praise thy righteousness, thine alone. O God, from my youth thou hast taught me, and I still proclaim thy wondrous deeds. So even to old age and gray hairs, O God, do not forsake me, till I proclaim thy might to all the generations to come. Thy power and thy righteousness, O God, reach the high heavens. Amen. Amen. Glory be to God. May God bless the wonderful words and the words that he has given. May God bless the family who happen to read it and uphold them and guide them and protect them and meet all their needs. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை படித்த அந்த அருமை குடும்பத்தாரை இனிமேலும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவையெல்லாம் தேவன் பூர்த்தி செய்வாராக. ஆமென். Let's sing an English song. The second song is an English song, a known song. Let's sing for the glory of God. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தேவ மகிமைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Sweet hour of prayer, sweet hour of prayer that calls me from a world of care and bids me at my Father's throne, make all my wants and wishes known. In seasons of distress and grief, my soul has often found relief, and all escape the tempter's net by thy return, sweet hour of prayer. Sweet hour of prayer, sweet hour of prayer, the joys I feel, the bliss I share, of those whose anxious spirits burn with strong desires for thy return. With such I hasten to the place where God my Savior shows his face, and gladly take my station there and wait for thee, sweet hour of prayer.
don't get this sweet hour of prayer, but God has blessed us to be along with Him. It is the most amazing thing, a testimonial thing. அனைவருக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியம் இல்லை, ஒரு தருணம் இல்லை. கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே அவரோடு நாம் இருக்கும்படியாய் அவர் வாஞ்சிக்கிறார். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம், சாட்சிக்குண்டான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். Genesis 9:2. Genesis, book of Genesis, chapter 9, verse 2. Please read and get the God's blessings for you and your family. ஆதியாகமம் 9 அதிகாரம் 2 வசனம் எடுத்து வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். The fear of you and the dread of you shall be upon every beast of the earth, and upon every bird of the heavens, upon everything that creeps on the ground, and all the fishes of the sea. Into your hand they are delivered. Amen. Amen. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன என்பதே. ஆமென். மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், சேர்ந்து பாடுவோம் தேவனுக்கென்று நாம் பாடுவோம். A third song, it's going to be a Tamil song. Let's sing for the glory of God. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசு
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. Hallelujah. நம்புவேன் என் இயேசுவை, என்னால் நம்பிக்கொண்டே இருப்பேன். Hallelujah. I'm going to trust my Lord forever because He is my Lord, my God. Amen. Genesis is the book, chapter 9, verse 3 to 6. Please read it and get the God's blessings to you and your family. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 3 to 6 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்வேன். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும்படியாக. But God said, "You shall not eat of the fruit of the tree that is in the middle of the garden, neither shall you touch it, lest you die." But the serpent said to the woman, "You will not surely die. For God knows that when you eat of it, your eyes will be opened, and you will be like God, knowing good and evil." So when the woman saw that the tree was good for food, and that was a delight to the eyes, and that the tree was to be desired to make one wish, she took of its fruit and ate, and she also gave some to her husband who was with her, and he ate. Amen. Can anyone read that in Tamil? தமிழை வாசிக்க முடியுமா? தமிழை யாராவது? Can anyone? நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவசால் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷ ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது என்பதே. For the glory of God, let's sing the fourth song to praise Him, to glorify Him. தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் 4வது பாடலை சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல் என்னோட சேர்ந்து பாடும் அன்போடு அழைக்கிறேன். For a time times to sing my great Redeemer's praise, the glories of my God and King, the triumphs of His grace. My gracious Master and my God, assist me to proclaim, to spread through all the earth abroad the honors of Thy name. Jesus, the name that charms our fears, that bids our sorrows cease. 'Tis music in the sinner's ears, 'tis life and health and peace. He breaks the power of cancelled sin,
He set the prisoner free. His blood can make the fatherless scream. His blood a veil for me. Speaks and listening to his voice, new life the dead receive. The mournful broken hearts rejoice, the humble poor believe. Glory to God and praise and love be ever, ever given. By saints below and saints above, the church in earth and heaven. Testimony time. Please share testimonies for the glory of God. தேவனுடைய மகிமைக்கென்று உங்கள் சாட்சியை நீங்கள் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். One thing I would say, whether if we would have been a victim of the infection of the COVID-19 and this All Souls Day, we would have been over there in the cemetery. But God is so good, He made us to pass this November All Souls Day and made us to live. That is itself His biggest testimony. So please dig all your memories and remember all the good that God has given, and please share that testimony to glorify God. ஒருவேளை இந்த கொரோனாவினுடைய தாக்கத்திலே இந்த தாண்டவத்தில் நாம் சிக்கி மறித்திருப்போம் என்றால், இந்த கல்லறை திருநாள் போன நவம்பர் 2 போன கல்லறை திருநாள் நாமும் இந்த கல்லறையில் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இது நல்ல ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் நோண்டி பார்க்கும்போது கிண்டி பார்க்கும்போது ஆண்டவர் அநேக அற்புதம் செய்தது உங்களுக்கு தெரியும். அது பொக்கிஷமாக எனக்கு சாட்சியாக சொல்லப்படிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் ஷேர் யுவர் வண்டர்ஃபுல் டெஸ்டிமனிஸ் டு glorify God. உங்களுடைய சாட்சியை தேவனுக்கு நன்மையாக சொல்லப்படிய அன்போடு அழைக்கிறேன். All praise and glory to God. I thank God for keeping me alive till this moment and keeping me so safe and protected and meeting all my needs. நேற்று வந்து எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக. த சென்டர் வாஸ் இன் கோவிலம்பாக்கம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து நான் ஆக்சுவலாக ஜூனில் நடந்திருக்கணும், பட் இட் காட் போஸ்ட்போன் அண்ட் நேற்று வச்சாங்க. யூஸ்வலாக மோஸ்ட்டாக ஃபார் வாட் எவர் எக்ஸாம்ஸ் ஐவ் ரிட்டன் சோ ஃபார், என்ட்ரன்ஸ்லாம் மை பேரண்ட்ஸ் டோன்ட் அக்கம்பனி மீ. ஜென்ரலி ஐ டேக் த பைக் ஒரு ட்ரெயின் அப்படி மாதிரி போயிடுவேன். பட் நேற்று வந்து இந்த சென்டர் நான் தெரியாதனால, இது அவுட்ஸ்கர்ட்ஸ் சென்னை, இது ரொம்ப தூரமா இருக்கிறதுனால மை ஃபாதர் டோல்ட் ஓகே ஃபைன், I'll come accompany you and I'm also free. And it so happened, I thank God, கரெக்டா எங்க கார் வந்து சர்வீஸ் விட்டுருந்தாங்க. கரெக்டா முந்தா நேற்று கார் ரெடியா வந்துருச்சு. ஸோ I'll take you by கார்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. முந்தா நேற்று நைட்டு படுக்கும் போதே I was a bit sick. மறுநாள் நேற்று காலைல எந்திரிக்கும் போது I was having slight fever and my mother told me, ask me, நீ போறியா இல்லையா, இல்ல விட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. And in the admit card, it was clearly mentioned, if you're having any symptoms, cold or fever or cough or anything, you will not be permitted to, whether you're having COVID or not, that's not a problem. You have any symptoms, you're not allowed you to write the exam, and that's it. So அப்படி இருக்கும்போது எனக்கு காலில் வந்து அவ்வளோ கோல்டு, ரன்னிங் நோஸ் வர, கண்ணில் இருந்து தண்ணி ஊத்துது, மூக்குற சளியா வந்துட்டு இருக்கு. ஐம் ஸ்னீசிங் கண்டினியூஸ்லி. சம்டைம்ஸ் எனக்கு எப்பயாச்சும் கிளைமேட் சேஞ்ச் டக்குனு ஒத்துக்காம இப்படி வரும். அது நேத்துன்னு பார்த்து வந்துருச்சு. And my exam was in the afternoon and I had to leave my house by 11 o'clock. My father told me, நான் ரொம்ப அடம் பிடிச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு, சரி my father told me, நான் கூட்டு போறேன், ஆனா நீ அங்க போயிட்டு இதே மாதிரி இருந்தா they'll anyway not allow you to write the exam, what you do? I told போலாம் அப்படின்னு சொல்லிட்டு before I left I just prayed. ஸோ கார் எடுத்துட்டு நாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் கூட வந்து சரி I thank God, பிகாஸ் நாங்க தெரியாத பிளேஸ், நாங்க எதார்த்தமா சீக்கிரமா கிளம்பணும். பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, தட் பிளேஸ் வாஸ் ஜஸ்ட் a highway with both the sides full of IT companies and there was no proper parking also.
அந்த சென்டர்லயும் வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு. பட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம் இன்னைக்கு, நோ ஒன் இஸ் அலோவ் டு என்டர் த கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு. ஐ தேங்க் காட், கரெக்டா அந்த ஆஃபீஸ்க்கு எதிர்க்க வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு. கரெக்டா சொல்லி 1 tree ஷேடி. ஸோ அந்த இடத்துல கரெக்டா போய் கார் நிப்பாட்டிட்டு ஐ ஏட். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கிளம்ப, அப்போ கொஞ்சம் லைட்டா மூக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி நான் கிளம்புறேன், அங்க ரோடு கிராஸ் பண்ணி நான் சென்டர் போறேன், டைம் ஆயிடுச்சு, கேட் ஓப்பன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட அட்மிட் கார்டு இருக்கு. எனக்கு மறுபடியும் வந்து தும்மல் ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் எனக்கு ரயில்ஸ் இருக்கு, கண்ணில் தண்ணியா கொட்டிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ணது தெரியல. இதே மாதிரி போய் நின்று கன்ஃபார்ம் எழுத விட மாட்டாங்க, தத்திடுவாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ ப்ரேட், ஏசப்பா எனக்கு எப்படின்னு தெரியாது. அங்க போய் டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த 4 டேபிள் ஐடி ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நான் போய் நின்றேன்னா என்னை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ரேட். ஏன்னா எங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டாங்க. நான் டீ மட்டும் கொஞ்சம் சூடா குடிச்சு போனா ஃபீல் பெட்டர்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு கர்ச்சீஃப்லாம் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கர்ச்சீஃப்லாம் கார்லயே வச்சாச்சு. அந்த ரோடு கிராஸ் பண்ண முன்னாடி வரைக்கும் my head was aching, I was having running nose, my water is coming continuous to my eyes and everything is happening. நான் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நான் ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டேன். அண்ட் கரெக்ட் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. ஸோ போய் நான் நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் கணச்சு பார்க்குறேன். ஐ தாட் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக காமிக்குமோன்னு சொல்லி நான் ஜாம் பண்ணி நிற்கிறேன். இட் வில் நத்திங் நவ், யூ கேன் கோ இன்சைட். பிரேஸ் தி லார்ட். ஸோ உள்ள போயிட்டு அந்த ஒரு டேபிள் அந்த செக்கிங் அந்த திங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஐடி கார்டெல்லாம் செக் பண்ணிட்டு ஐ வென்ட் டு தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ஐ சா மை சிஸ்டம். ஆன்லைன் எக்ஸாம் போய் சிஸ்டம்ல உட்காந்தாச்சு. உள்ள போனா வந்து இட் வாஸ் ஃபுல்லி ஏசி. ஸோ 3 to 6 was my exam. 3 hours fully continuously having AC. அவங்க ஆஃப் பண்ணல, கம்மியும் பண்ணல. அண்ட் யூ won't believe, அந்த ரோடு கிராஸ் பண்ற வரைக்கும் எனக்கு அவ்வளோ கோல்டா, மூக்கு சளி எல்லாமே அவ்வளோ இதுவா இருந்தேன். நான் ஒன்ஸ் ஐ என்டர் தட் கேம்பஸ் இட் செல்ஃப், எனக்கு ஒரு தும்மல் இல்லை, ஒரு சளி இல்லை, லைக் கண்ணில் எந்த தண்ணியும் வரல. மை ஹெட் ஏக் வாஸ் நாட் தேர். நான் 3 hours அந்த ஏசி அவ்வளோ சில்லுன்னு அந்த ஏசியில தான் நான் எக்ஸாம் எழுதினேன். 3 hours ஃபுல்லாவே எனக்கு ஒரு தும்மல் இல்லை, ஒரு மூக்கில் ஒரு இரிட்டேஷன் கூட இல்லை. நான் நினைச்சேன் ஒருவேளை நம்ம எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தும்மிட்டோ இல்லை இந்த மாதிரி கோல்டா உட்காந்துருந்தோம்னா கன்ஃபார்ம் வந்து they'll come and question me அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த 3 hours வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஐ வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நோ ஹெட் ஏக், நோ கோல்ட், நோ ரன்னிங், நத்திங். ஜாம் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் ஜாம் பண்ணிட்டு எழுதினேன். At the end of 6 o'clock again, they didn't leave us so only one by one only you can come out and சொல்லிட்டு பொறுமையா எல்லாம் வெளியே வந்துட்டு then only I realized how God has beautifully arranged the day yesterday for me, because some of my friends came alone. சரி பகல் தானே தெரியாம வந்துட்டாங்க, not knowing the place. பட் அங்க போனா that place didn't have a proper bus or a train facility. ஸோ அந்த சென்டருக்கு வெளியெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஸோ இருட்டினதுனால they were not able to go. God gave us a chance. So myself, my dad, we took all of them. அவங்கள ட்ராப் பண்ணிட்டு கரெக்டா வந்து I was thinking what if எங்க அப்பா எல்லாம் நான் மட்டும் தனியா வந்து எதையோ பஸ் ஏதோ நம்பி வந்துட்டு இன்னும் இவங்கள மாதிரி நான் நின்றுப்பேனேன்னு சொல்லிட்டு I thank God for beautifully arranging that day yesterday for me and keeping my health so safe. அந்த 3 மணி நேரம் எனக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வெளியே வந்தா ரிலைஸ் பண்ணா 3 மணி நேரம் அவ்வளோ நார்மலா எழுதுறோமே, எந்த ஒரு தலைவலி இல்லை, எந்த ஒரு கோல்டு இல்லாம எழுதுறோமே, அவ்வளோ ரிலாக்ஸ்டா எழுதுறோமே அப்படின்னு சொல்லிட்டு I felt so happy. All praise and glory to God for taking me safely, because many of my friends who went to their hometowns for the holiday, அவங்களாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் ஊர்ல இருக்கிறதுனால இந்த டைம் எழுத முடியல, அவங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை. So God gave me a chance to write the exam, took me safely, took care of my health throughout the exam, gave me the wisdom to write the exam and made that day yesterday so beautiful. All praise and glory to God. Thank you, sir. Glory be to God for the wonderful testimony. And God has been along with us. Whatever situations, God is standing along with us. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய தேவைகளை முன் அறிந்து செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Before we could know what is that and before we could sense how it is going to be, God still answers all our prayers. நம்முடைய தேவைகளுக்கு முன்பாக அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வேறு ஏதாவது சாட்சிகள் தான் நீங்கள் சொல்லும்படி கேட்கிறோம். Because the more you thank God, the more you're going to talk about God and what He has done in your life. It is an added blessing to you. ஆண்டவர் எவ்வளவு நன்மைகள் வாழ்க்கை செய்திருக்காரு எல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது அது மென்மேலும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய நாமம் மையப்படும். சாட்சிகள் தான் நீங்கள் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். Please share your testimony for the glory of God. Any more testimonies? So many sickness that God would have delivered us. So many hard times that God would have been along with us.
so many financial situations, so many times when we felt our family was not standing for us, our friends, our any situation, nobody is standing along with us. God was standing. When we think about it, we have a lot of testimonies to share about. அநேக சாட்சிகளை நாம் சொல்ல நாம் ஆசைப்படுவோம். சில நேரங்களில் நம் தொண்டை வரைக்கும் வரும். ஆனால் அந்த சாட்சி நம்மளால சொல்ல முடியாது. காரணம், ஆண்டவர் அவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார். தனியாய் விடப்பட்டிருக்கிற நாம் சில நேரங்கள் நமக்கு ஆதரவா யாருமே இல்லாத நேரத்திலே தனிமையில் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நம்முடன் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும், பொருளாதார சூழ்நிலையில் இருக்கிறார், சுகவீனமாக இருக்கும்போது காப்பாற்றிருக்கிறார். எல்லாம் நாம் மெய்க்கின்ற நம்ம சாட்சியை நாம் சொல்லுவோம். Any more testimonies to glorify God? Hallelujah. Amen. Let's sing a small song and glorify God, and let's go to the word of God. ஒரு சிறிய பாடலை பாடி தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். Stand by me, stand by me, loving Savior, stand by me. I have no strength, no power of my own, loving Savior, stand by me. I have no strength, no power of my own, loving Savior, stand by me. என்னோடிரு, என்னோடிரு, இந்த இயேசுவே என்னோடிரு. என்னில் வல்லமை மேலும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரு. என்னில் வல்லமை மேலும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரு. Hallelujah. Glory be to God. கர்த்தர் தாமே இந்த அருமையான ஒரு சூழல் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு இல்லாத ஒரு பெரிய சாக்கியம். திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கிறோம், இந்த கொரோனாவினுடைய காலத்திலே எத்தனை பேர் மாண்டு போனார்கள், எத்தனை பேர் அழிந்து போனார்கள். கர்த்தர் நம்மோடு திருமாய் நிற்க வைத்திருக்கிறார். How many people would have died and how many people would have been sick, and God is so good that He's still standing along with us and making us to be a living testimony. This is something great, and this is something that God is making us to do. Hallelujah. Amen. Hallelujah. A small testimony I forgot to tell you. I'm sharing this testimony on behalf of Brother Jacob Vijay from Kolattur. If you remember that we have prayed for Brother Jacob Vijay 4 days before, he has admitted in a hospital because of this COVID-19 infection. But today, it is so nice to hear that he has returned back home and he is normal. He's asked to be quarantined inside the house. Now, 4 நாட்களுக்கு முன்பதாக நாம் நம்முடைய சகோதரர் ஜோசப் விஜய் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணோம். அவர் கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கேள்விப்பட்டோம். இந்த நாளில் அவரிடம் ஒரு செய்தி வந்தது. நான் சுகமாய் பத்திரமாய் வீடு திரும்பி விட்டேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நீங்கள் யாவரும் செய்த ஜெபத்திற்கு நன்றி என்று கூறியிருக்கிறார். கர்த்தர் எந்த ஒரு ஐசியூலையோ போகக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் 4 நாள்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார் முதல் நாள்ல, அவர் நினைச்சு பார்க்கல, ஆனா ஆண்டவர் பத்திரமாய் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அவருடைய சாட்சியை நான் அவர் நிமித்தமாக தேவனுடைய மகிமைக்கு என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். I am sharing this testimony on behalf of Brother Joseph Vijay, and I am sharing this for the glory of God. Amen. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let's close our eyes for a minute and glorify God. Our loving Heavenly Father,
the word that we're going to talk, the word that we're going to read and meditate. You be our teacher, you be our mentor, make us to understand and make us to know the deepest meaning in it so that we can reform and change our life and live according to your perfect design, Lord. Let your will be there in our life. அன்றைய உங்களுடைய தூய சித்தத்தின்படி, உங்களுடைய தூய அந்த அனுக்கிரகத்தின்படி, நீ கொடுத்த ஆண்டவரின் வல்லமையின்படி, உங்களுடைய இரக்கத்தின்படி ஆண்டு நாங்கள் வாழும்படியாய் ஆண்டவரை நீங்கள் கிருபை செய்திருக்கிறீர். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆண்டவரின் வசனங்களை போதித்து இந்த வசனங்களை நாங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளும்படியாகும், அதன்படி நாங்கள் வாழும்படியாகும், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க, பலப்படுத்தி ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலமாக ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நேற்றைய தினம் நாம் ரத்தத்தை பற்றி பார்த்துக் கொண்டிருந்தோம். ஒரு ரத்தத்தினுடைய வல்லமை. ஒருவேளை நேற்று எங்களோடு தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் நேற்றுடைய செய்தியை கேட்க விரும்பினால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த லிங்க்ல கீழே யூடியூப்னுடைய லிங்க் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதை நீங்க இதற்கு முந்தைய செய்திகளை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். If you have not attended yesterday's meeting, if you want to know the sermon, if you want to read or if you want to listen to yesterday's sermon of what God has spoke to us, you can just click the link of yesterday on YouTube and you can watch it. It will be there. Yesterday we are talking about blood, what blood can do and how blood is so important and why God is so particular about talking about blood in Bible. வேதாகமத்திலே எதுக்காக அவர் ரத்தத்தை பற்றி பேசினார் என்று பார்த்தோம். இன்று ஒரு வார்த்தை நாம் பார்க்க போகிறோம், விசேஷமான ஒரு வார்த்தை. The God who happened to be a promising God, who been foretelling like a prophecy, been telling what he is going to do in a man's life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை முன்கூட்டியே அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். So because the reason that we can see in our life, God has done that already and God has written that already, but we fail to listen and we fail to follow. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை முன்னமே எழுதி திட்டமாய் வைத்திருக்கிறார், அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார், செயல்பட ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் இதை நாம் அறியாமல் நம்முடைய முயற்சி நிமித்தமாக அதை கெடுத்து போடுகிறோம். We happen to destroy it just because of our own decisions. But here, this particular man I'm talking about is none other than Abraham in Bible. இந்த ஆபிரகாமை பற்றி நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு மனிதன் ஒரு அருமையான ஒரு விசுவாசத்தின் தகப்பன் என்ற பெயர் எடுத்திருக்கிறார். The man who been called the father of faith, that I would say, because he has another title, the father of great nation. எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் பெரிய தகப்பனாக இருக்கிற ஒரு இன்னொரு பட்ட பெயர் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் படிக்கும் பொழுது ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக விசுவாசத்தின் தகப்பனாக நாம் ஆபிரகாமை பார்க்கிறோம். As Christians, as we read the Bible, every time when we look onto the Bible, we could see this man, and whenever we talk about faith or father of faith, we can just think about Abraham. அவருடைய வாழ்க்கையில அநேக விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எப்படி அவர் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார், திரும்ப திரும்ப கொடுக்கிறார் நான் பார்க்க போகிறோம். How God has been doing all his blessings in his life, because the same God who has also promised the same things to us. அதே ஆண்டவர், அதே தேவன் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார், கொடுக்கவிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். Genesis chapter 12 verse 2 to 3. தமிழ்ல யாராவது வாசிக்க முடியுமா? அதை anyone can read that in English and Tamil? Anyone? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். And I will make of thee a great nation, and I will bless thee and make thy name great. Thou shalt be a blessing. I'm going to talk about the biggest blessing that God happened to give on Abraham. It is not only the money, it is not only the wealth, it is not only the land or anything, the best of blessings. God has promised that he is going to give a son to him, and that son is going to be another root and a seed for all the Gentiles and all the humans who are going to come. நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன், அந்த மகன் மூலமாக உனக்கு உன்னுடைய ஜாதிகளை விருத்தியாக்க என்று ஆண்டவர் வாக்குப்படி கொடுத்திருக்கிறார். ஒரு சிறிய விஷயம், before Isaac was being created in Sarah's womb and before Isaac could come into this world, God had blessed Abraham and much more. He happens to be a multi-millionaire. ஈசாக்கு
சாராளுடைய வயிற்றிலே ஆண்டவர் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை அற்புதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கொடுத்த முதல் ஒரு விஷயம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. In English it is a right meaning. It says I'm going to make you a great nation. தமிழில ஜாதி என்ற ஒரு வார்த்தை வரும்போது அநேகர் ஜாதியோட கலப்படத்தை பார்த்து கொண்டிருப்பாங்க. Many people think about the caste and creed, but they haven't written down. But in English it's clearly mentioned, and I will make thee a great nation. இதுக்கு இன்னொரு பதம் சொல்ல போனா, நான் உனக்கு பெரிய ஜாதியாக்கி என்றால் நான் ஒரு பெரிய தேசமாக்க போகிறேன், ஒரு பெரிய ஒரு கண்டமாக்க போகிறேன். This is what it means. I'm going to make you a big nation, a continent. உன்னை ஆசீர்வதித்து, I'm going to bless you. Whatever is going to happen, I'm not going to leave you. I'm going to bless you continuously. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். Even people who will be there after your times will know you, because I'm going to make your name so famed, and where people cannot forget you. That's what God is promising Abraham. என்ன ஒரு உறவு இருந்திருக்கணும் நம்ம யோசிச்சு பாருங்க. What kind of relationship that Abraham would have had? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். So if you can see all the days of Abraham, there was one bitterness in his life, but the entire life he was not a pauper, he was not a beggar, he was not a person who did not have anything. He had everything around him. Even when he happened to go for war to fight the enemies, to bring Lot and his family, bring back, you can see God has blessed him. He was standing along with him in the war. தன்னுடைய ஒரு அண்ணன் மகன் லோத்தை எதிரிகள் பிடித்துக் கொண்டு போகும்பொழுது அந்த எதிரி எடுத்து போரிட்டு அவர் ஜனங்களை காப்பாற்றி கூட்டுறப்போ அவருடைய மனைவி மக்களை கூட்டு பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Not only the spirit, not only the financial blessing God has blessed, everything what Abraham did, God was blessing. Because the second verse it clearly says he is going to bless him, and he's going to bless him continuously. He's going to make his name so familiar and famous. And he said, I'm going to make you a great nation. உன்னுடைய பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன். கர்த்தர் இந்த வசனங்களை இன்று நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க. Those who believe, just say an amen. Say, because God is going to make your generation into a big nation. God surely is going to do that. Out of your own seed, God is going to make a multitude of nations, and God is going to bless you, and God is going to make your name shine. And God is going to keep blessing again and again and again. கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய ஒரு பரிசுத்த நாமத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறபடினால் உங்களை மென்மேலும் அவர் காத்து எடுத்து போகிறார். உங்களை பெரிய ஆசீர்வாதங்கள் எடுத்து செல்வார். மூன்றாவது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். And I will bless them that bless thee, and curse them that curse thee, and in thee shall all families of earth be blessed. First thing is a blessing. Second thing, God talks about the curse. So it is not only a blessing of God is giving. God says, anyone who blesses you, it's like a mirror. I'm going to bless them too. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஒரு கண்ணாடியை போன்று உன்னை ஆசீர்வதித்தார்கள் அல்லவா, அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். What a tremendous plan of God. என்ன ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியம். If you and me, if somebody is going to bless us, they will be blessed. So in order to make it very clear, and I'm going to tell you a small secret behind it. இது புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். It says, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். It's like, as I said earlier, it's like he's going to bless. Who's going to bless you? It's like a mirror, ஒரு கண்ணாடி போல. So when you happen to bless somebody and they happen to be a child of God, when God blesses them, God is going to bless you. Amen. Say an amen to me. Hallelujah. நீங்கள் ஒருவரை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா உங்களுடைய வார்த்தையின்படி, because you have blessed them. So God is going to answer you. So God is going to bless them. When God blesses them, indirectly God is blessing you too. Hallelujah. Amen. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். Anyone you curse, or sorry, anyone who is going to curse you, they will be cursed. For example, you curse somebody, the same curse is going to fall on you. Now come on, say an amen, hallelujah. Because when it comes to blessing, you've been saying amen, hallelujah. But when it comes to curse, you won't. But we need to, because God knows our needs, and He is a distant God. He knows everything. நாம் ஒருவரை சபிக்கும் பொழுது, hallelujah, hallelujah, amen. Thank you, Preeta. So நாம் ஒருவரை நாம் சபிக்கும் பொழுது அந்த ஒரு சாபமானது நமக்கும் வரும். When we happen to curse somebody, the same curse is going to come to us too. So be very, 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 very clear. Even bless your
enemies. That's what God says. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் ஆண்டவர் சொல்ற ஒரு மறைமுகமான காரியம் இதுதான். உங்களை சபிக்கிறவர்களை நீங்க திட்டாதீங்க, அவங்கள நீங்க கருவாதீங்க, அவங்கள நீங்க கேவலா பேசாதீங்க, அவங்கள மனசுல நீங்க கரை வச்சுக்காதீங்க, அவங்களை ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம், God is telling not to curse even your enemies, even when they curse you, bless them. God says because He knows very clearly if you curse them, when God happens to put the curse on them, the curse also follow you. நீங்க அவர்களை சபிக்கும் பொழுது அந்த சாபம் அவர்களுக்கு விழும்போது அது உங்களுக்கு விழும். This is what the secret many people do not know, because they read the Bible just like words, like a story book. ஒரு கதையை போல படித்துக் கொண்டு போகிற காரியத்தை நீங்க பார்த்துக் கொண்டீங்க. ஆனால் இதற்கு உள்ள இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. So if you happen to curse somebody, from today onwards make a decision whether it is going to be a cheater or a backstabber or an enemy or anyone it could be. If they have done anything harm, just say bless you. உங்களை யாராவது கெடுதல் நினைத்திருக்கிறார்கள் என்றால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவங்களை திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது, அவளை கருவக்கூடாது. அதற்கு பதிலாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறதை ஆண்டவர் ஒரு சாபமா கொடுப்பார், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் கொடுப்பார். God is going to give what they happen to deserve and God is going to give the best what we deserve. I hope you can understand. நீங்க உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அநேக நேரங்களில் நாம் தவறுகளை செய்து விடுவோம், எழுத்து விடுவோம். We happen to do mistakes. A man of God, a child of God, whenever we call him, he answers the phone. He never says hello. He says கர்த்தர் நல்லவர், God is good. எனக்கு அருமையான ஒரு போதகர் இருக்கிறார். அவர் எப்பொழுது தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை ஹலோ என்று சொல்ல மாட்டார், யாரும் கேட்க மாட்டாரு. முதல் வார்த்தை God is good, கர்த்தர் நல்லவர். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நபர், ஒரு இசைக்கலைஞர், another musician of mine wants to bull him, so he wants to rag him. அவர் கிண்டல் பண்ணணும் எனக்கு நினைச்சு என்ன பண்ணாரு, இவருக்கு ஃபோன் பண்ணிட்டு கர்த்தர் நல்லவர்னு சொன்னாரு. கர்த்தர் நல்லவர் தான், யார் கெட்டவர்னு சொன்னாரு கேட்டார். I know God is good. Who said God is bad? This is what the man replied. But even though the person said God is good, so அவர் சொன்ன வார்த்தை கடவுள் நல்லதா இருக்கிற காரணம், கர்த்தர் நாம் புகழும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். அதை கர்த்தரை கிண்டல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. Those who happen to even make fun of us, indirectly are making fun of God, and those curses will come out because they deserve what they do and we deserve what we do. அவர்களுக்கு தேவையான ஆண்டு கொடுப்பார், நமக்கு தேவையான ஆண்டு கொடுத்து கொண்டிருக்கார். இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் இது சுதந்திரம். What God has given for Abraham, it is also the blessing that it is also suits for us. So these two verses is not only for Abraham, it is also for us. So we need to be very, very clear in our life, in our conduct, whatever that we do, because God is going to watch and God is going to deal with us and He knows what has to be done. அடுத்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். Genesis chapter 13 verse 17. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாக சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதித்தார். And the Lord plagued Pharaoh and his house with great plagues because of Sarah, Abraham's wife. இந்த ஆபிரகாமுடைய ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, because when God changed his name as Abraham, before that he was called as Abraham. So அவர் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பதாக ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்ட காரியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Here, if you can read the book of Genesis chapter 13, you'll know when they enter into Egypt, Abraham says to his wife, "You are very beautiful, so do not say that you are my wife, because they might kill me and they might take you. So tell I'm your brother." நீ ரொம்ப அழகா இருக்கிற, அதனால நம்ம எகிப்துக்குள்ள போறோம். ஒருவேளை நீ என்னுடைய மனைவி நீ சொன்ன என்னை கொன்று போட்டுருவாங்க, அதனால நீ என்னோட சகோதரின்னு சொல்லி கூட்டு போறாரு. இதுக்காக நீங்க பார்த்து வரீங்க. ஆனா இந்த பார்வோனுடைய ஒரு பார்வை, இந்த பார்வோனுடைய ஒரு ஆசை கர்த்தருடைய சித்தம் இல்லாம இருந்ததுனால கடவுள் பாக்குறீங்க ஒரு வாதிகள் வாதித்தார். That's because it was not the will of the Lord when Pharaoh happened to put an eye on Sarah. So God happened to give a plague. Many people know the first plagues were being given in Moses' period when all those things were happening. But the first plague was given before that over here in Genesis when to King Pharaoh when they had an eye on Abraham's wife Sarah. So இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது முதல் வாதை இங்க நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மனைவியை ஒரு தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது பார்வோனுடைய குடும்பம் முழுவதும், பார்வோனுடைய அந்த ஆட்கள் முழுவதும் கடவுள் வாய்த்தால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். If God can do that for Abraham and Sarah, what about us? கடவுள் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார் என்றால் அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்க நமக்கு அந்த ஆசீர்வாதம் எங்கே கூட கிடைக்காம போகுது?
கண்டிப்பா கிடைக்கும். காரணம், நம் மீது ஒரு வன்கண்ணோ, ஒரு பொறாமை எண்ணங்களோ, ஒரு இச்சையான எண்ணங்களோ, ஒரு தவறான ஒரு பேச்சுக்களோ, செய்கைகளோ, நம்மளை கொல்லும்படியா, நம்முடைய பொருளை எடுத்துக்கொள்ளும்படியா ஏதாவது ஒரு வகையில் நடந்திருந்தாங்கன்னா கர்த்தர் அவர்களையும் மதிப்பார். If anyone happens to have a bad eye on us, or a bad kind of a look onto us, or jealous or envy about our work, about our profession, about our lifestyle, about our house, or anything, anybody's going to have a bad eye, or any bad thing they're going to do against us, where they can going to take everything. Here, God, the same God who promised Abraham and Sarah, the same God, we are the descendants of them, God will also answer the same way for us in their life. இன்று ஆண்டவர் கொடுத்திருக்க ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு மட்டுமில்ல, ஆபிரகாம் மூலியமாக நமக்கும் அது தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. It is being given from almost generations even to us, because we are the descendants of Abraham. ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு தெரியாமல் போகிறது. So we keep fighting, we keep arguing, we keep commenting, we keep people in a very bad shape. அநேகரை நாம் சபிப்பதும் திட்டுவதும் அவர்களை நாம் கேவலப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் நாம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பதில் அளிக்கிறார். God will put the plague on us. Sometimes we feel that some kind of a pain will be there, either in the heart or either in the physical or mental or whatever. There will be an ache inside our body. So ஒரு வலிகள் இருக்கும், உடம்புல, சரீரத்திலே, மனதிலே ஏதாவது விஷயத்தில் வலி இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நாம் ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்போம் என்றால் அதை கர்த்தர் நமக்கு என்று கணக்கிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். God is counting all those when we do the will of God against the will of God. That is what I would like to say. The next verse we can read, it's very clear. Genesis chapter 13 verses 14 to 17. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14. Anyone can read that in English? One person in English and one person in Tamil. Can anyone read it? Because we have not read this during Bible reading. நாம் இதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். One person in English and one person in Tamil. Hallelujah. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். Can you read that in English? And the Lord said unto Abraham, after that Lot was separated from him, lift up now thine eyes, and look from the place where thou art, northward and southward and eastward and westward, for all the land which thou seest, to thee will I give it, and to thy seed forever, and I will make thy seed as the dust of the earth, so that if a man can number the dust of the earth, then shall thy seed also be numbered. Arise, walk through the land in the length of it and in the breadth of it, for I will give unto thee. Amen. Amen. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். 14th verse, it talks about the blessing. God says, open your eyes and see, because when one more secret is there behind this. ஒரு பெரிய ஒரு இன்னொரு ரகசியம் இருக்கிறது. Just because God happened to bless Abraham when Lot was along with Abraham, as you all know, Lot was Abraham's brother's son. லோத்து ஆபிரகாமுடைய அண்ணன் சகோதரனுடைய மகனா இருந்தான். So இங்க பார்க்கும்போது, just because Lot was there with Abraham, God blessed even Lot over there. கர்த்தர் லோத்தை ஆசீர்வதிக்கிற காரியத்தை பார்த்தோம். So லோத்து பிரிந்து போன பிறகு, then when Lot was separated, you can see one thing God is saying. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். See, on all sides, if you all know the abbreviation of news, or the north, east, west, south. So இந்த ஒரு எல்லா திசையிலும் ஆண்டவர் பார்க்க சொல்றாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுத்து, I'm going to give this land which thou seest. நீ பார்க்கிற இந்த இடத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். I'm going to give it to your seeds as well as you. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். I'm going to just measure them. I'm going to make them like any man can count dust. I'm going to make like that. நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். Arise and walk to the land, the length of it and breadth of it, I will give it unto thee. I remember a small game what I used to play in school. They call this game as country, and they call this game as land and continents. So it is almost 3 or 4 people or 5 people also can play. They will have a kind of a circle or a square,
So they need to throw a stick. So till where they happen to throw a stick, they can just go from there. They can extend their territory. So இந்த ஒரு பள்ளியில படிக்கும்போது நாங்கள் ஒரு சிறிய விளையாட்டை நாங்கள் விளையாடுவோம். 4 பேர் 5 பேர் 6 பேர் சேர்ந்து விளையாடலாம். ஒரு வட்டமோ சதுரமோ நாங்கள் போட்டுக்கொள்வோம். ஒரு குச்சியை தூக்கி எறியும். அந்த குச்சி எவ்வளவு தூரம் போக அந்த இடத்துல இருந்து என்னுடைய நிலத்திலே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை நான் சேர்த்துக்கலாம். So this game is called as country. But here God says it might be the game that we played. God talks about it in reality. கர்த்தர் உண்மையாக பேசுகிறார். நீ நடந்து தெரி, அகலம் நீளம் எம்மட்டு அதுவும் உங்களுக்கு தருவேன். You walk and go, and even if you get tired, just make how long you walk, I'm going to give it. This is what the God promises us tonight. You might think, okay, is it possible in my life? Yes, today God has given you what you have asked Him. We are not worthy to have it. We are not so good to have it, but God has given that to our life, and our lifestyle starts with us. So இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கார். அதுக்கு நான் தகுதியும் இல்லை, அது நான் பாத்திரமும் இல்லை. ஆனா ஆண்டவர் கொடுத்திருக்கார். காரணம் அவர் தீர்மானித்திருக்கிறார். So this is something what God happened to give the man who was always in faith, who was listening and obedient. The same thing follows to us because we are descendants. அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவருடைய என்ன சொல்ல முடியும், சந்ததியை நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given those blessings not only to Abraham but also to his seeds. Those seeds are us, and today we will benefiting out of it. Genesis chapter 15 verse 1. ஆதியாகமம் புத்தகத்திலே 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். After these things the word of the Lord came unto Abraham in a vision, saying, Fear not, Abraham, I am thy shield and thy exceeding great reward. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். All these blessings were given before God could change the name from Abraham to Abraham. இது எல்லாம் ஆபிரகாமுக்கு பெயரை மாற்றுவதற்கு முன்னதாக ஆபிரகாமா இருக்கும்போது ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதம், ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்பதாக கொடுத்த ஆசீர்வாதம். All these things were being given before it. So it is something that you can see when God gives and He plans it, He executes it so meticulously. அவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை செய்வார் என்றால் அதை நேர்த்தியாக அதற்கு தகுந்த நேரத்திலே அழகாக செய்து கொடுப்பார். இது விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். We need to believe this out of faith, not with a normal faith, out of Abraham's faith with what he had, because when he believed in God's word and he had the faith in God, God blessed him all that he needed and all that he wanted. இந்த ஒரு வார்த்தையின் நிமித்தமாக கர்த்தருடைய ஒரு வார்த்தையை நம்பி விசுவாசத்தை வாழ்ந்து கொண்ட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இவ்வளவு செய்து கொடுத்திருக்கிறார் என்றால் அப்புறம் கர்த்தர் நமக்கு எவ்வளவு செய்து கொடுப்பார் இதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்று இரவிலே எங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். You need to think about this tonight. Genesis chapter 15 verse 5 to 6. ஆதியாகமம் புத்தகத்திலே 12வது அதிகாரம் 5-6 வசனங்கள். Please read it for the blessings of God and take it for your family. வாசித்தாசத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு இருக்கிறேன். Anyone in Tamil, anyone in English. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சன்னதி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். Amen. Can anyone read that in English? And he brought him forth abroad and said, Look now toward heaven and tell the stars, if thou be able to number them. And he said unto him, So shall thy seed be. And he believed in the Lord, and he counted it to him for righteousness. Amen. May God bless both the families who happen to read it abundantly. கர்த்தர் அதிகமாக இன்னும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார் இதை வாசித்த குடும்பங்களை. ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். God promised, this is how I'm going to make your generation, and if you can count those stars in the sky, you can count your generation. And this is how it's a wonderful promise. Because when you can see, when Noah came from the ark along with his children, and when they happened to multitude and they happened to be filled all over the planet, you can see the promise still working on. Today, it is working on in our family too. கர்த்தர் நோவை பிள்ளைகளும் எடுத்துக்கொண்டு வரும்போது தன் மகன்களோடு அந்த நோவா பூமி எல்லாம் தன் பிள்ளைகளாக நிறுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்று அந்த வார்த்தை எவ்வளவு வலிமை உள்ளதோ அதே வார்த்தை இன்றும் அவ்வளவு வலிமையாக இருக்கிறது. காரணம், if you can talk about a great grandfather or a great grandmother, you can say from which generation, how big your generation was and what the ancestral line you have.
உங்களுடைய ஒரு வம்சாவளியை நீங்கள் பார்க்கும்போது நீங்க எத்தனாவது ஒரு 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 தலைமுறையா நீங்க இருக்கிறீங்க நீங்க கணக்கு பார்க்கும்போது அவ்வளவு பிள்ளைங்க இருப்பாங்க. There will be so many children, there will be so many people in your family. Some relations you have forgotten. The same thing happened even in Noah's children and grandchildren. When they happen to move, they can't meet each other. They don't even know each other. So this is the same promise. What God happened to promise Abraham, what God happened to promise Noah, it still continues in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கர்த்தர் ஆபிரகாமுக்கு பண்ணி கொடுத்த ஒரு வாக்கை நோவாவுக்கு பண்ணி கொடுத்த ஒரு வாக்கை செய்து கொண்டிருக்கிறார். If you can see, if your grandfather, great grandfather had so many children and so many grandchildren and great grandchildren, and today you are one among the ancestral line, God's word is so true. ஒருவேளை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் உங்களுடைய வம்சாவளியிலே உங்களுடைய முற்பாட்டனார் பூட்டனார் அவர்களுக்கு முன்பதாக பார்க்கும்பொழுது உங்களுடைய குடும்பம் எவ்வளவு பெரியதா இருந்திருக்கும், அந்த குடும்பத்தினுடைய ஒரு வாரிசாக இருந்து கொண்டிருக்கிறது. You happen to be a bloodline of that generation. நீங்கள் ரத்த சம்பந்தமாக அந்த தலைமுறையில இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வசனம் பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். And he believed in Lord. Abraham believed in Lord and he counted it for him righteousness, because God sees everything what it is being there when you happen to look unto God in a righteous eye, in a righteous thought, in a righteous way. நீங்கள் நீதிமானாய் செயல்படும் பொழுது, நீதியாய் செயல்படும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் அவர்களுடைய சித்தத்தில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீதியாக எண்ணி பார்க்கிறார். He is counting you for righteousness. He wants to bless you, not only you, your entire bloodline. உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாளிலே கர்த்தர் இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான சுத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் பலப்படுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மென்மேலும் நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம், நம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபிப்போம், நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிப்போம். யாரையும் திட்டி சபிக்க வேண்டாம், ஆசீர்வதித்து நாம் வாழ்க்கையை கிறிஸ்துவை நாம் வாழ்வோம். Let's not curse anyone. Let's pray for others. Let's bless everyone. Let's pray and just bless them so that we can be blessed more and get more closer to God. Today God has been talking to us with all these secrets that we happen to read. It's a normal glance when you come, but when you go serious into it, God explains this to us. சாதாரணமாக படிக்கும் பொழுது அது சாதாரணமாக இருக்கும். தேவனுடைய வல்லமையை கொடுத்து நாம் அதை பற்றி பார்க்கும்போது கர்த்தர் விசேஷமான ஞானங்களை கொடுத்து சில உண்மைகளை நமக்கு விளக்கி கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless this. I have one prayer request and I want one person to come forward and pray. Few weeks before I happened to pray for few people and God happened to deliver them, and today I'm suffering because of a very bad knee pain. A knee ache, I would say. So many people I have prayed for who asked me in text, who asked me in call, and also texted me in messenger. So I happen to reply to them. God will do. And today, and because the thing is, my thing, I don't know what happened, whether I'm weak or not, but you can strengthen me as a family with your prayer. ஒருவேளை நான் பலவீனமா இருக்கிறேன் என்று தெரியவில்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பிசாசானவன் தேவனிடத்தில் வந்து உத்தரவாகி கொண்டு என்னை வந்து சொல்றான்னு தெரியவில்லை. I don't know if Satan is going and asking God to just come and test me, because he wants to make me fall away or knowing my weakness. I want you all to pray for me, for my knee pain. My left knee is having a very bad pain, knee ache. So kindly pray for me and remember me in your prayers. And I request anyone to come forward and do the closure prayer. முடிவு ஜெபத்தை யாராவது ஒரு முன் வந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Can anyone do the closing prayer? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி நன்றி தகப்பனே. ராஜா, இந்த நேரத்துல நீர் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவரே உண்மை ஆராதித்ததற்காய் தகப்பனே நீர் கொடுத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களிடத்துல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனே அப்பா, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதும் சுவாமி. அது எங்களுக்கு ஆண்டவரே வாழ்வின் ஒரு நிச்சயத்தை அது எங்களுக்கு தருகிறது சுவாமி. அப்பா, ஆபிரகாம் போல ஆண்டவரே கீழ்ப்படிந்து ஆண்டவரே எவ்வளவு ஒபீடியண்டா உங்களுக்கு இருந்தாங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் அவருக்கென்று ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவர் ஒரு ஒரு அந்நிய தேசத்துல கூட ஒரு இடத்தை கொடுத்து அவருடைய சந்ததிகளை நீங்க ஆசீர்வாதம் பண்ணி பெருக்க செய்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட சுவாமி அநேக நேரத்துல ஆண்டவரே அந்த சர்ப்பத்தை போல 2 நாவு உள்ள மனிதர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் இசப்பா.
ஒரு நாவினாலே ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆனால் இன்னொரு நாவினாலே ஆண்டவரே மத்த பிள்ளைகளை தகப்பனை சபிக்கிறதும், சண்டையிடுவதும், ஆண்டவரே கசப்புத்தனமான வார்த்தைகளை பேசுவதும், நீட்டி போல இருதயத்தில் குத்துவதும், ஆண்டவரே அநேக உமக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். எசையா எல்லாரும் இல்ல சாமி, சிலர். ஆனா ஆண்டவரே அந்த மாதிரி ஜனங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு நீட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். சுவாமி தயவை நீட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அந்த கசப்பை அந்த இருதயங்களிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. உண்மை முழுக்க உண்மை துதித்து ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே சத்ருவானவன் அந்த தாக்கம் எங்கள் இருதயத்தின் மீது விழாதபடிக்கு காத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே இதோ தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்தினால் உடைய ஆவியானவரின் வழி நடத்தினால் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மிக ஜாகிரதையுடன் ஆண்டவரை நாங்கள் நடக்க ஐயா நீர் எங்களுக்கு ஞானத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா நீர் கொடுத்திருப்பது ஒரு வாழ்க்கை சாமி ஆண்டவரே, அதுவும் ரொம்ப ஷார்ட்டான பீரியட். ஆபிரகாம் ஐயாக்கு சாரா அவங்களுக்கு ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே வருஷம் கணக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆனா மனிதனுக்கும் 60 வருஷம், உம்முடைய கிருபை இருந்த 80 வருஷம் ஆண்டவரே. அப்ப இவ்வளவு சிறியதான இந்த வாழ்க்கையில எத்தனை போட்டி, பொறாமை, சண்டைகள், சச்சரவுகள் ஆண்டவரே, ஈகோ ஆண்டவரே, எவ்வளவு ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவரே. எசப்பா ஒரு குடும்பம் ஒரு சபையை அடையாளம் படுத்துகிறது ஆண்டவரே. அந்த சபை ஆண்டவரே அதை உண்மை அடையாளப்படுத்துகிறது ஆண்டவரே. அப்பொழுது அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு விதமான ஒரு சமாதானம் இருக்க வேண்டும் ஆண்டவரே, எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எவ்வளவு ஆவிக்குரிய பயம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஞானம் இல்லாததினாலே ஆண்டவரே பிசாசு எவ்வளவு எளிதாக ஒரு மனிதனை தொட்டு விழ செய்கிறான் சுவாமி. அநேகர் இந்த நாட்களில இசப்பா அநேகர் வீழ்கிறார்கள் சுவாமி. அவர்களுடைய விசுவாசம் அக்கினியிலே கொடுமிடுவதை போல ஆண்டவரே ஒரு சோதனை காலமா இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் தங்கமாய் வெளியே வருகிறார்கள், தங்கமா இல்ல தகரமா ஆண்டவரே, அது உமக்கு மாத்திரம்தான் தெரியும் சுவாமி ராஜா. இந்த நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் இந்த குடும்பத்துல இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும், பெரியோர்களும் சரி சிறியோர்களும் சரி ஆண்டவரே, அந்த ஒருத்தர் அந்த பிரேயர்ல பார்ட்டிசிபேட் பண்ணாக்கா கூட ஆண்டவரே அந்த full family இந்த கருத்தை தருகிறேன் ஆண்டவரே. Let them analyze and see what is the situation of the family. Are they worshiping the Lord? Are they giving the reverence to the Lord? Is the fear of the Lord in the house? கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய வார்த்தை சரியா இருக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் தராசிலே வைத்தது போல உம்முடைய சமூகத்துல இருக்கிறது. You are a righteous judge who's justifying everything, Lord Jesus, and you don't have any favoritism, Lord. ஆண்டவரே தோஸ் தகப்பனே இந்த நாட்களிலே சுகவீனம், பலவீனம் ஆண்டவரே, சில சுகவீனம் பாவத்தினாலே ஆண்டவரே, சில சுகவீனம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை சோதிக்கிறதா இருக்கிறது. ஆனால் தகப்பனே இது எல்லாம் ஒரு சின்ன டெஸ்ட் தான். வரப்போக இருக்கிற பெரிய ரிசல்ட்டுக்கான சின்ன டெஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் இசப்பா. என்னுடைய டெஸ்ட் ஏற்கனவே சிலுவையில நீங்க எழுதி எனக்காக முடிச்சிருக்கீங்க இசப்பா ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே தினதினத்துக்குமே சிறிய பாவத்தினாலே வீழ்கிறோம் தகப்பனே இசப்பா. எல்லாரும் இந்த கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளுக்கு எந்தெந்த குடும்பத்துல வேலை தேவைப்படுகிறதோ ஆண்டவரே, ஒரு உயர்வு தேவைப்படுகிறதோ, பணம் தேவைப்படுகிறதோ ஆண்டவரே, ஆரோக்கியம் தேவைப்படுகிறதோ, சமாதானம் தேவைப்படுகிறதோ ஆண்டவரே, ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கிற ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் தேவைப்படுகிறதோ ஆண்டவரே, எல்லாரும் மரியாதை செலுத்தி ஆண்டவரே அவர்களை நடத்த அந்த ஒரு ரெவரன்ஸ் அந்த குடும்பத்திலே ஆண்டவரே வர கர்த்தரே நீ கிருபை பாராட்டுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, we are flesh and it is full of weaknesses, Lord. But the spirit that you have placed in us is powerful and holy, because the spirit is you who's dwelling in us, Lord. I believe that you will give us the strength to run towards our goal. Yes, Lord Jesus, give us the strength, Father. Help us not to fall, Father. Lord, we come at your presence, Lord. Lord, we humble ourselves, Lord Jesus. Lord, all our goods are nothing but the filthy rags. You said it, Lord, in the Bible, and we are just like those tomb, Lord Jesus, which is being painted white, Lord Jesus, and nothing in us is good, Lord. உள்ள அவ்வளவு அழுக்கு இருக்குது இயேசுசாமி, ஆனா வெளியே ரொம்ப பரிசுத்தவான்களா நடக்கிறோம். இயேசப்பா, we humble ourselves தகப்பனே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பன். ஐயா, எங்களுக்கு உங்களுடைய கிருபை காட்டுங்க, தயவு காட்டுங்க அப்பா, எங்களை மன்னிங்க இயேசப்பா. நாங்க செய்யற பாவத்தை திரும்பி ரிப்பீட் பண்ணாதபடிக்கு எல்லா விதமான பிட்டர்னஸ், ஹார்ட்ஷிப் எல்லாவற்றும் எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே, you're going to come very soon. அந்த பயம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க குடும்பமையும் எங்க குடும்ப தலைவர்களையும் ஆண்டவரே மரியாதையுடன் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. பிள்ளைகளுக்கு உங்களுடைய பத்தி போதிக்க கர்த்தாவுடைய பயத்தை அவர்களுக்குள்ள வைக்க கர்த்தரின் கிருபை பாராட்டுங்க சார். இந்த நாட்களிலே பிள்ளைங்களுடைய சுயத்திற்கு அநேக நேரத்துல நாங்களும் விட்டு விடுறோம் இயேசுசாமி. அது தப்புன்றது எங்களுக்கு தெரியும் இயேசப்பா. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க இயேசப்பா. பிள்ளைங்களை வளர்க்க ஞானத்தை கொடுங்க. பிறரிடத்துல பேச எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. ஜெபிக்கும் பொழுது கூட இயேசப்பா உடைய ஆவியினால் நீங்க நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆவியானவர். நாங்க என்ன ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, நாவில என்ன வார்த்தை வர வேண்டும் அது உம்முடைய சித்த சுவாமி ராஜா.
அப்பா என்னிடத்துல ஒண்ணும் இல்லை, நான் குப்பையும் தூசுமா இருக்கிறேன் தகப்பனே. ஆனாலும் எங்களை நடத்துகிற தேவனே ஐயா, இந்த சர்வ வல்லவர் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்துடைய பாதப்படல சமர்ப்பிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உடைய அடையாளத்தை முத்திரியும் அவர்கள் மீது வைக்கும்படிக்கு செபிக்கிறேன் ஏசப்பா. உமக்கென்று வேர் பிரித்த ஜனங்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, ஆபிரகாமின் சந்ததி, லாத்தின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி கர்த்தரை விசுவாசித்து கீழ்ப்படிந்து பயந்து உங்களுடைய சுத்தத்தை செய்த சந்ததி, லாத்தின் சந்ததியோ ஆண்டவரே அந்த சோதோமில் உள்ள குணத்தை போல ஆண்டவரே கெட்டு சீரழிஞ்சு போயிட்டு தகப்பனே. ஏசப்பா, help us to walk in the righteous path, Lord Jesus. It is difficult, but give us the strength. We have hope in you, Lord Jesus. Help us to cross the river, Lord Jesus. Even the storms may come and even our boats might be shaking, but we know that you are in our ship, Lord. You are the anchor of our ship, and we will not be shaken. And even we are struck down, Lord, you are a piece of rock that I can support. My life is in your hand, Lord Jesus. எனக்கு தெரியும் சுவாமி, உண்மை நம்பியிருக்கிற ஒரு பிள்ளைக்கும் கேடு வராது என்று விசுவாசிக்கிறேன். அவர்கள் வெறும் சோதிக்கப்படுகிறார்கள் சுவாமி. அந்த சோதனையில ஆண்டவரை விழுந்து விடாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. விசுவாசமான பிள்ளைகளே உடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் உடைய நம்பிக்கைய விசுவாசத்தை தளர விடாதீங்க. கர்த்தரிடத்துல ஓடுங்க, கேளுங்க, அவர்களுக்கு கொடுப்பாங்க. அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. நோ நெகட்டிவ்னஸ், பாசிட்டிவிட்டி இருக்கட்டும். எப்பொழுதுமே கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார். அடுத்து யார் எது பேசுற, கர்த்தர் எனக்கு செய்வார் ஏசப்பா. இந்த மாதிரி ஒரு தைரியத்தை ஆண்டவரை நீர் எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்ல, எங்களுக்கே எங்க குடும்பத்துக்கு சொல்ல நீர் கொடுத்திருக்கிற அந்த பலனுக்கு தெரிவிக்கிறேன் தேவனே. ஆண்டவரே, எங்க குடும்பத்திற்கு ஆண்டவரே இந்த பயங்கரமான சூழ்நிலையில கூட ஆண்டவரே 3 வேளையும் உண்ண நல்ல ஆகாரமும், குடிக்க தண்ணீரும், அணிந்து கொள்ள நல்ல உடைகளையும், ஆண்டவரே இருக்க ஒரு இடமும் ஆண்டவரே பாதுகாப்பா நீர் கொடுத்திருக்கீங்க. அதற்கு ஸ்தோத்திரிக்கிறேன். வெளியே அநேகருக்கு அது இல்ல சுவாமி. நாங்கள் அப்போன்ற ஜனங்களை இந்த நேரத்துல நினைச்சுக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே ஆண்டவரே கேடகமா இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீங்க உங்களுடைய ஏஞ்சல்ஸ் அனுப்பி அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஏசு சுவாமி. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உலகம் ரொம்ப அநீதியான பாதையில போகுது ஏசு சாமி. ஆண்டவரே, என்ன ஏசப்பா இந்த வாழ்க்கை தகப்பானே. இந்த ஜனங்களை எல்லாரையும் கருத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த தேசத்தோட கருத்துல அர்ப்பணிக்கிறேன். தேச தலைவர்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிற அந்த தேச தலைவனின் நிமித்தம் ஆண்டவரே தேசமே சபிக்கப்படுது ஆண்டவரே நேரத்துல. ஆண்டவரே, இந்த நாட்களில ஆண்டவரே வரப்போற எலெக்ஷன்ல நல்ல ஒரு தலைவர்களை நீதி எங்களுக்கு தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மனுஷருக்காக யோசிக்கவும் தகப்பனே, உமக்கு ஒரு பயம் இருக்கிற ஒரு தலைவனை நீங்க எங்களுக்கு தாங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஆனால் கடைசி நாட்களில இப்படிதான் இருப்பாங்கன்னு வசனம் தெளிவா சொல்லிருக்குது. Lord, let your will be done, Master God. Lord, there's nothing in us, Lord Jesus. Once again, thank you for this powerful time that you have given us. Thank you for talking to us through your words. I especially commit Cecil brother into your hand, Lord Jesus. ஆண்டவரே, அவருடைய பலவீனங்களை எந்த பலவீனமா இருந்தாலும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவருடைய மூட்டில இருக்கிறதான அந்த வழிகளை எடுத்து போடுங்க இயேசு சாமி. ஆண்டவரே, இது எந்த பிட்டர்னஸ் மனசுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே அதை சுகமாக்கி ஆண்டவரே அப்பா பிரதருடைய காலை நீங்க சுகப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த சோர்வும் ஆண்டவரே அதை தாக்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆவியானவரை நீங்க பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவால் எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஆண்டவரே, இதோ சுவாமி, நீர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற உடைய ஊழியக்காரனை பல நேரத்துல சத்ருவானவன் சோதிப்பான், ஆனால் அவன் கைவிடப்படுவதில்லை. விசுவாசிகளின் கால் தள்ளாட விட்டார் ஆண்டவரே. நீர் விட மாட்டி நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. உடைய அக்கினியின் ஜுவாலின் மதில்களுக்குள்ள அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து பராமரி கொள்ளுங்க ஆண்டவரே. There's a purpose and he's doing his purpose, Lord. Lord, let that purpose be fulfilled completely, for it is you who makes that purpose to be fulfilled, Lord Jesus. You are everything, Lord Jesus. பிரதரை பாத்துக்கோங்க ஏசப்பா. வேலை செய்யும் போதும் சரி ஆண்டவரே, பாடும் போதும் சரி ஆண்டவரே, அவர் சும்மா வீட்டுல இருக்கும் போதும் சரி ஆண்டவர் உங்களுடைய பிரசன்னம் அவரை காத்துக்கொள்ளட்டும் ஏசு சுவாமி. உங்களுடைய ஏஞ்சல்கள் அவரிடத்துல பேசட்டும். ஆவியானவர் அவரை கேட்டுட்டும் ஆண்டவரே. ஆண்டிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளவு ஜீவனை கொடுத்து நீர் அவர்களை அவரோட வைத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இனியும் நீர் வைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்க தாங்க ஏசு சுவாமி. ஆண்டவரே, இன்னும் அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கு. நீ கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. அவர்கள் இருதயத்தில் இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே எந்த ஒரு வாஞ்சை இருந்தாலும் அவைகளை நீர் பூர்த்தி செய்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். குடும்பத்தை காத்து கட்டி வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். டெலிவரி மினிஸ்ட்ரி நல்லபடியா இயங்கணும், அநேகருக்கு போய் சேரணும் ஆண்டவரே. அது நீர் தான் ஆண்டவரை வழிவகை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மறுபடியும் எங்களை ஆண்டவரை தரைமட்டமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையோட நாமத்துக்கு ஏறடிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவ பிதாவே. ஆமென். Amen. Thank you, sister. Thank you for all the prayers that you happen to pray now, especially for us, for our family, for all the families who've been attending this meeting. May God bless you and your family, all that you happen to do, what your hands happen to do. May God bless them abundantly. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார். நான் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே உங்களால் ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த குடும்பத்திற்கு அனைவரும் உங்களுக்காக ஜெயிப்பார்கள். நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
Let's say together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction as the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தாரும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து எடுத்து காத்துக் கொள்வார். அவருடைய சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு, அவருடைய ஒரு முழு ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இருக்கும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். May God bless you and your family. We pray that God should give his blessings, his peace, his harmony, and his joy and everything to you as you go out and come. May God will protect you. We'll pray for it. Thank you all for joining us tonight. Let's meet tomorrow at 8 o'clock to worship God as one family. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் மொத்தமாக தேவனை தூக்க போகிறோம். இப்பொழுது நாம் கலந்து சொல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மேன்பாவதாக. ஆமென். Thank you, Auntie. Good night. Good night, sir. Good night, Auntie. Thank you so much. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, sister. Thank you, Sushil. Thank you, thank you. Good night. Good night, Auntie. Good night, Auntie.